Hi children, welcome back. Sunday in the video post panla. So today we are going to see the continuation of the previous session. என்ன லெசன் எடுத்துட்டு இருக்கேன்னா உங்களுக்கு தெரியும், என்னோட வீடியோஸ் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். இட் இஸ் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல நான் இப்போ என்ன நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோமெரிசம் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் நடத்திட்டு இருக்கேன். Isomerism in coordination compounds. In the previous video, I have explained about the structural isomerism. And structural isomerism la for in the previous video, please subscribe this channel and watch the previous videos so that you can follow the single lesson. In the year full, videos one by one lesson you can know the syllabus present in 12th standard state board as well as Tamilnadu state board syllabus as well as the CBSE syllabus. So isomerism in coordination compounds are two types. One is structural isomerism and stereoisomerism. It is a recap of previous video. So the structural isomerism is again classified into four types nu sollirna. Adula pathina modal vandu coordination isomerism, rendavathu ionisation isomerism, moonavathu linkage isomerism, naalavathu Solvate Isomerism nu sollirundhen. Idhula pona video la na rendu isomerism explain pannirundhen. First vandu coordination isomerism. Coordination isomerism endradhu enna in which the bimetallic complex shows that type of isomerism. Bimetallic complexes la the distribution of the ligands between the two central metal ion will vary rise to the isomerism called coordination isomerism nu solli koduthirundhen. So both the cation and anionic complexes will be present in your bimetallic complex. Adula cation la sila ligands, anion la sila ligands irukum. And the exchange of the ligands uruvaradhanaala kudukra isomer enna unakku coordination isomerism nu sollirundhen. Adutha ionisation isomerism solli koduthirundhen. Ionisation isomerism is the isomerism in which the compounds will have the same molecular formula but they will produce different ions in the solution. How can you know that abdin pathina? By seeing the color of the solution. So ஒன்னத்துல வந்து ligand வந்து for example நான் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்து அதுல இன்னொரு விஷயம் சொல்லணும். அந்த விஷயத்தை இங்க நீ கரெக்டா நோட் பண்ணிக்கோ. நான் என்ன காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோலன்னு பார்த்தீங்கன்னா கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருந்தேன். அதுல அமோனியா வந்து லிகாண்ட்ஸா யூஸ் பண்ணியிருந்தேன். 4 அமோனியா லிகாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். 2 குளோரைட் அயான்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். 1 புரோமைட் அயான் யூஸ் பண்ணியிருந்தேன். This is what the molecular formula of one complex, one coordination complex. இதோட ஐசோமெரிசம் நான் எப்படி எழுதியிருந்தேன் பார்த்தீங்கன்னா கோபால்ட்டோட அதே அமோனியா அண்ட் ஒரு குளோரின் காம்ப்ளெக்ஸ்க்கு வெளியில இன்னொரு அந்த புரோமின் வெளியில இருந்த புரோமின் இப்போ நான் உள்ள கொண்டு வந்திருப்பேன். அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த அயான்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க புரோமைட் அயானை உள்ள கொண்டு வந்திருக்கேன், குளோரைட் அயானை வெளியில கொண்டு போயிருக்கேன். அப்ப இந்த சிம்பிள் அயானை நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். அப்ப இந்த சால்ட்டை நான் வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணக்குள்ள இது எனக்கு புரோமைட் அயானை கொடுக்கும், இது எனக்கு குளோரைட் அயானை கொடுக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸ் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் கேட்டையானையும் ஒரு சிம்பிள் அயானையும் கொடுக்கும், இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆனையானையும் ஒரு சிம்பிள் கேட்டையானையும் கொடுக்கும். அந்த மாதிரி கொடுத்தாதான் அது கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸே. அப்போ இதில் புரோமைட் அயான் கிடைக்குது, இதில் குளோரைட் அயான் கிடைக்குது. அப்போ நான் வந்து சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை ஆட் பண்ணி கலர் சேஞ்ச் என்னன்னு பார்த்து நான் டிசைட் பண்ண முடியும். அப்போ இதில் எனக்கு வந்து எல்லோ கலர் சொல்யூஷன், இஃப் ஐ ஆட் சில்வர் நைட்ரேட் டு திஸ் சொல்யூஷன் ஐ கெட் எல்லோ கலர் precipitate. இதில் நான் வந்து சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணா எனக்கு ஒயிட் கலர் precipitate கிடைக்கும். அப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயான்ஸ் நடந்திருக்கீங்க. அப்போ இந்த வெளியில கிடைக்கிற இந்த சிம்பிள் அயான் என்ன எபிலிட்டி இருக்குன்னா இட் கேன் ஏபிள் டு ஆக்சஸ் லிகாண்டாவும் இருக்கணும். லிகாண்டை ஆக்ட் பண்ண முடியாத அயானை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அந்த அயானால என்ன பண்ண முடியணும் அப்படின்னா இட் ஷுட் பி அ கேப்பபிள் ஆஃப் எலக்ட்ரான் டோனர். இப்போ உன்னோட சிம்பிள் அயான் அதாவது காம்ப்ளெக்ஸ்க்கு வெளியில இருக்கிறத நீ உள்ள கொண்டு வர அப்படின்னா அந்த அயான் என்னவா இருக்கணும்னா it should be a ligand. That means it can able to donate a pair of electron to the central metal ion. அப்படி இருக்கிறதுல தான் நீ அயானிக் ஐசோமெரிசம், ionization isomerism எழுத முடியும். So what do you mean by ionization isomerism? When you dissolve the salt in a solution, it should produce two different ions. They should have same molecular formula. இப்போ இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா molecular formula same. But இது bromide ion கொடுக்குது, இது chloride ion கொடுக்குது. அப்ப it should give different ions in the solution that will be identified by the color change in the solution, and the simple ion what you are exchanging between the complex and the simple ion.
that ion capable of act as a ligand ஆவும் இருக்கணும். that ion should able to act as a ligand அப்படியே இருக்கணும். அப்பதான் நீ வந்து அதை எங்க எழுத முடியும்னா ionization isomerismத்துல கொண்டு வர முடியும். and third one, the third type என்னன்னு பார்த்தீங்கன்னா linkage isomerism. linkage isomerism இது எந்த மாதிரி காம்ப்ளெக்ஸஸ்ல உனக்கு linkage isomerism இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ambidendate ligands இருக்க இடத்துல தான் உனக்கு linkage isomerism possible. அப்ப ambidendate ligandsனா என்ன? அது நான் ஏற்கனவே என்னோட previous வீடியோல சொல்லி கொடுத்திருக்கேன். The ligands in which it has two types of donor atom. அதாவது the ligand which can able to act as a which can able to link with the central metal ion in more than one way. Example நான் என்ன சொல்லி கொடுத்திருந்தேன்னா cyanide ion, isocyanide ion. The cyanide ionல கார்பன் லிங்க் ஆகும், isocyanide ionல நைட்ரஜன் லிங்க் ஆகும். அப்ப the ligand which can able to link with the central metal ion in more than one way, then the ligand is said to be a ambidendate ligand. நான் சொல்றது புரியுதா? ambidendate ligand. இப்போ நான் வந்து again கோபால்ட் குரோமியம் காம்ப்ளெக்ஸ் பார்க்குறேன்னே வச்சுக்கோயா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் குரோமியம் எடுத்துக்கிறேன். அதில் எனக்கு NH3 5 டைம்ஸ் இருக்கு, அமோனியா லிகான் 5 டைம்ஸ் இருக்கு, ஒரு NO2 இருக்கு. இப்போ இதுக்கு சார்ஜ் நான் எழுதணும் அப்படின்னா இது 0, இது +3, இது -1. ஓகே, அப்போ வெளியில் எனக்கு என்ன வருதுன்னா +2. இந்த அயானை நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அயான்ல குரோமியத்தோட கோஆர்டினேஷன் நம்பர் 6. அப்போ 5 அமோனியா லிகான்ஸ், ஒரு நைட்ரைட் அயான் இருக்கு. இங்க நைட்ரைட் அயானுக்கு 2 ஃபார்ம் இருக்கு. O-. இந்த NO2 நான் இப்படியே எழுதலாம், இல்ல ONO எழுதலாம். இங்க ஆக்சிஜன் கனெக்ட் ஆகும், இங்க நைட்ரஜன் கனெக்ட் ஆகும். அப்ப the ligand which can able to connect with the central metal ion in more than one way, then the ligand is said to be an ambidendate ligand. அப்ப this is an example for ambidendate ligand. இப்போ என்னோட central metal ion வந்து குரோமியம் வெச்சுக்கோ. இப்போ குரோமியத்தோட 5 அமோனியா இருக்கு. So 1 2 3 4 5 இது எல்லாமே அமோனியா. வெச்சுக்கோ. அப்ப the sixth position is for the ambidendate ligand. எனக்குள்ள எனக்கு N double bond O நைட்ரோ குரூப். இப்போ இது நைட்ரோ குரூப்ல N வந்து எது கூட கனெக்ட் ஆயிருக்கு? சென்ட்ரல் மெட்டல் அயானோட கனெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு என்ன சார்ஜ்? +2. ரைட்? இதோட ஐசோமர் எழுதக்குள்ள இதே குரோமியம் நான் சென்ட்ரல் மெட்டல் அயானை யூஸ் பண்றேன், 5 அமோனியா லிகான்ஸ் போடுறேன். The sixth position is for the ambidendate ligand எழுதுறேன். ஆனா அங்க ONO எழுதுறேன். ONO எழுதக்குள்ள இந்த 6th positionல இங்க நைட்ரோ குரூப், இங்க நைட்ரைட்டோ குரூப். That means ONO இங்க N கனெக்ட் ஆயிருக்கு, இங்க O கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப the compounds are having the same formula, but the linkage of the ligand towards the central metal ion will different. But the formula is same. So formula is same. ஆனா இங்க நைட்ரஜன் லிங்க் ஆயிருக்கு, அதுல ஆக்சிஜன் லிங்க் ஆயிருக்கு. அப்ப the linkage of the ligand, the donor atom of one ligand with the central metal ion is different. That gives rise to the isomerism which is called as linkage isomerism. Am I clear? Next, last, solvate isomerism. இதுல என்னன்னா இந்த வாட்டர், அமோனியா அந்த மாதிரி ligands actually they can act as a solvents also. அப்ப இந்த solvents ஆக்ட் பண்ற மாலிகுலே என்னவாவும் ஆக்ட் பண்ண முடியும்னா லிகாண்டாவும் ஆக்ட் பண்ண முடியும், and they will give rise to various isomers. That isomers are called as solvate isomers. For example, நான் வந்து chromium chloride எடுத்துக்கிறேன். chromium chloride ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CrCl3 6H2.
இப்போ இதில் சால்வெண்ட் எதுன்னா வாட்டர் மாலிகுல்ஸ்னா அந்த வாட்டர் மாலிகுல் கேன் ஏபிள் டு ஆக்ட் அஸ் எ லிகாண்ட். அப்போ எனக்கு சப்போஸ் வந்து குரோமியத்தோட கோஆர்டினேஷன் நம்பர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இட்ஸ் 6. அப்போ குரோமியத்தோடைய 6 வாட்டர் மாலிகுல் லிகாண்ட் ஆக்ட் பண்ணுது. வெளியில Cl3 இருக்கு. அதர்வைஸ் H2O 5 தான் இங்க இருக்குன்னா ஒரு Cl உள்ள வந்துடணும். அப்ப மீதி எத்தனை Cl இருக்கு? இங்க 2 Cl2. அண்ட் வாட்டர் 6 வாட்டர் மாலிகுல்ஸ்ல 5 தான் நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப டாட் H2O. அடுத்தது Cr. இப்ப H2O நான் 4 தான் யூஸ் பண்றேன். இப்ப எத்தனை Cl உள்ள வந்துடணும்? 2 Cl வந்துடணும். சரி, திருப்பி சொல்றேன், கோஆர்டினேஷன் நம்பர் மாறாது. கோஆர்டினேஷன் நம்பர் 6, 5 + 1 6, 4 + 2 6. அப்போ Cr H2O4 Cl2. அப்போ எத்தனை Cl வெளில வரணும்? ஒரு Cl. எத்தனை H2O வெளியில இருக்கணும்? 2 H2O இருக்கணும். இப்போ இங்க இந்த சால்வெண்ட் மாலிகுல்ஸ் எது? வாட்டர். That can able to act as a ligand. And because of that exchange of ligands, it will give different isomers in the solution. Then the isomerism is said to be solvate isomerism. If you use water as a solvent, then it can be called as hydrate isomerism also. So water நீங்க யூஸ் பண்ணிருக்கிறதுனால இதை நான் hydrate isomerismனு சொல்லலாம். இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னா கலர்ஸ் தான். இங்க பார்த்தீங்கன்னா இது பிங்க் கலர் சொல்யூஷனை கொடுக்கும், இது வந்து பேல் கிரீன் கொடுக்கும், இது டார்க் கிரீன் கலரை கொடுக்கும். அப்போ அந்த கலர் ஆஃப் த சொல்யூஷனை வச்சு நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணுவேன்னா they are different isomers. So they will have the same molecular formula, but they will give different ions in the solution. அப்படி இருந்தா அது ionization isomerismனு சொல்றேன். அடுத்து என்ன சொன்ன? linkage isomerism. linkage isomerismனா எதை பத்தி சொன்னேன்னா they will have same molecular formula, but the linkage of the ligand with the central metal ion will differ, and they give rise to the isomerism which is called linkage isomerism nu சொன்னேன். So a small recap. Isomerism in coordination, we are talking about the isomerism in coordination compounds. So like organic chemistry, your coordination chemistry also have isomerism. Coordination compounds also exhibit the property which is called isomerism. That isomerism, what do you mean by isomerism? No? The compounds which are having the same formula but the arrangement of the ligands differ, and they leads to the difference in the properties of the physical and chemical properties. That type of phenomena is known as isomerism in coordination chemistry. Adila we have two categories. One is structural isomerism, another one is stereoisomerism. In structural isomerism we have 4 classification. First one is coordination isomerism, second one is ionization isomerism, third one is linkage isomerism, fourth one is solvate isomerism. So first one edu pathina coordination isomerism. Coordination isomerism is the isomerism in which the compounds have same molecular formula, but the distribution of the ligands between the two central metal ion in a bimetallic complex will differ, and they will give rise to the isomers which are called coordination isomers. The exchange of ligands between the two central metal ions will be different. And the second one is ionization isomerism, in which the compounds are having the same formula, but they will have different ions, but they will produce different ions in the solution. How can you identify that? Now by the color of the solution. அதுக்கு அந்த சிம்பிள் அயான் வெளியில வர்றது டிஃப்ரெண்டா இருந்தா அதுக்கு தகுந்த கலர் சேஞ்ச் இருக்கும் உன்னோட சொல்யூஷன்ல. அது வந்து அயனைசேஷன் ஐசோமெரிசம். அண்ட் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் உன்னுடைய சிம்பிள் அயானுக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும்னா இட் கேன் ஏபிள் டு ஆக்ட் அஸ் எ லிகாண்ட் ஆல்சோ. அப்பதான் அது வந்து காம்ப்ளெக்ஸ் உள்ளே போயிட்டு அட்டாச், அதாவது சென்ட்ரல் மெட்டல் அயானோட அட்டாச் ஆயிட்டு வெளியில வேற சிம்பிள் அயானை கொடுக்க முடியும். அப்ப அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கிற இடத்துல இருக்க 2 அயானோ என்னவாவும் ஆக்ட் பண்ற குவாலிட்டியோட இருக்கணும்னா லிகாண்டாவும் ஆக்ட் பண்ற குவாலிட்டியோட இருக்கணும். தென் தேர்ட் ஒன் வந்து என்ன பாத்தீங்கன்னா லிங்கேஜ் ஐசோமெரிசம். லிங்கேஜ் ஐசோமெரிசம்ல என்னன்னா the linkage of the ligand towards the central metal ion will be different. For example, இது எந்த மாதிரி கேசஸ்ல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ambidentate ligands இருந்தாதான் இது நடக்கும். Ambidentate ligand என்னன்னா the ligand which can able to link to the central metal ion in more than one way. That means it will have 2 different donor atoms. அது cyanide, isocyanide, nitrite, nitrate, அப்புறம் thiocyanate, isothiocyanate அப்படி நிறைய ambidentate ligands உண்டு. அந்த ambidentate ligands இருக்க complexesல same formula இருக்கும், but the linkage of the ligand with the central metal ion different இருக்கும். That will gives rise to the isomerism which is called a linkage isomerism.
Then the fourth one வந்து solvate isomerism. Solvate isomerism na நீ உன்னோட saltல present ஆயிருக்க water molecules or ammonia molecules which can be act as a solvent. And the solvent molecules என்ன abilityயோட இருக்குன்னா it can able to act as a ligand ஆவும் இருக்கணும். அப்ப எனக்கு exchange of the ions between the central அதாவது complex உன்னோட ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள நீ எழுதுற coordination complexக்கும் simple ionsக்கும் நடுவுல அந்த exchange அந்த solvent molecules exchange இருந்துச்சுன்னா that type of isomers are called solvate isomerism. If you use water as the solvent, then you can call it as hydrate isomerism also. So these are all the 4 types of structural isomerism. Then the next one is stereoisomerism. Stereoisomerism la ரெண்டு classification உண்டு. என்னென்ன classification பார்த்தீங்கன்னா geometrical isomerism and optical isomerism. முதல்ல geometrical isomerism னா என்ன, optical isomerism னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். Geometrical isomerism னா என்னன்னு பார்த்தீங்கன்னா the compounds have the same formula, but the spatial arrangement of ligand with the central metal ion will be different. That will gives rise to the isomerism which is called as geometrical isomerism. அப்ப geometrical isomerism எந்த மாதிரி complexesல இருக்கும் அப்படினு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸஸ்லயும் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ்லயும் இருக்கும். ஸ்கொயர் பிளானார் அண்ட் ஆக்டாஹெட்ரல் எதுல இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ்ல இருக்காது. அடுத்து ஆப்டிகல் ஐசோமெரிசம். முதல்ல அதுக்கு நீ ஆப்டிகல் ஐசோமெரிசம்னா என்னன்னு தெரியணும். அப்போ ஆப்டிகல் ஐசோமெரிசம்ன்றது என்னன்னா the isomers they have the same formula but the spatial arrangement of the ligand will be different and the optical rotation also will differ. Optical rotationனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்னு அதை சொல்லுவாங்க. என்னன்னா எனான்ஷியோமர்ஸ்னு சொல்லுவாங்க. டி அண்ட் எல் ஐசோமர்னு ஆர்கானிக்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க 11th standard. That means if the substance, the organic substance or the solution, if it rotates the plane of polarized light in left clockwise direction or anti-clockwise direction, அது நீ பார்க்கணும். clockwise directionல சுத்துச்சுன்னா அது வந்து டி ஐசோமர், anti-clockwise directionல சுத்துச்சுன்னா அது வந்து எல் ஐசோமர். இப்போ இந்த ஆப்டிகல் ஐசோமெரிசம் அண்ட் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இது ரெண்டை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் கிளியரா டீடைல்டா பார்க்கலாம். So again I am telling you children, I started this only to teach for the 12th standard guys. So 12th standard guys வந்து உனக்கு நீ இந்த வீடியோஸ் பார்க்கக்குள்ள சப்போஸ் நீ கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் கேட்க முடியாம போச்சோ, இல்ல ஆன்லைன் கிளாஸஸ்ல கேட்க முடியாம போயிருக்கலாம், இல்ல இன் பர்சன் நீ கிளாஸ்ல இருந்தா கூட உனக்கு கேட்கறதுக்கு ஏதாவது ஹெசிடேஷன்ஸ் இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து if you watch the videos and if you get the answers, you can clear your doubts and you can score good marks. For that purpose only I started this. And another thing, if you have any doubts you can put it in the comment section. So அதை நான் வந்து நீ வந்து டீச்சர் கிட்ட டைரக்டா இன்டராக்ட் பண்ணா எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றவக்குள்ள நீ கமெண்ட் செக்ஷன்ல போடுறதுல வந்து உனக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. So if you put your doubts in the comment section, I will answer for that. So subscribe my channel and try to watch all the videos. One by one, I will teach all the lessons in 12th standard. And after that, I will start for 11th standard too. So any doubts, if you want to clarify that, you can give that in your comment section. So subscribe my channel and you suggest it for your friends. Thank you guys.